உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம புதுவிதமான பூரி பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ பூரி பண்றதுக்கு ஒரு அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 50 கிராம் ரவை தான். இது நல்ல வறுக்காத ரவை, நல்ல சின்ன சின்ன ரவை தான். ஆனாலும் நைஸா இதை பொடி பண்ணி நம்ம எடுத்துப்போம் மாவா. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் சரியாக இருக்கும். நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தான் அந்த பாயசம் செய்ய போகிறேன். அதனால நான் கொஞ்சமாக தான் பூரி செய்கிறேன். ஒரு கப்புக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். அது கூட சோடா மாவு சேர்த்துக்கிறேன். பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.